Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிற பால் கறக்கிற வீடியோ தான் இன்னைக்கு வந்து ரெண்டு மாட்டுக்கு வந்து பால் கறக்க போறேன். அந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுக்குட்டி வந்து கழட்டி விட்டாச்சு. இப்படி ஓடுது பாத்தீங்களா பால் குடிக்கிறதுக்கு. ரெண்டு மாட்டுக்கும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி பால் கறக்கலாம் அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ வந்து ரெண்டுத்துக்கும் கறக்கறத போட்டு கொஞ்சம் லென்த்தா போகும். அதனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் போட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்க போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி பால் கறக்கிறேன் அப்படின்னு பாருங்க. நான் நிறைய பால் கறக்கிற வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதே தான் கேட்குறீங்க, பால் கறக்கிற வீடியோ போடுங்கக்கா, பால் கறக்கிற வீடியோ போடுங்கக்கா தான் கேட்டிருக்கீங்க. ரெகுலரா வந்து நம்ம கிட்ட வந்து மாடு நிறைய ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடு இருந்துச்சுன்னா வந்து நான் டெய்லி போடுவேன். நம்ம மாடு வந்து ஒரு 2 லிருந்து 3 லிட்டர் அவ்வளவுதான் பால் கறக்கும். அதனால வந்து போட முடியல, என்னால வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்காக தான் பால் கறக்கிற வீடியோ வந்து இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி பால் சப்பினதுக்கு அப்புறம் மடி நல்லா நான் கழுவிக்கிறேன். மடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் சாணி மண் அது இதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா மாடு வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும். கண்ணுக்குட்டி சப்பறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கழுவலாம். எங்க கண்ணுக்குட்டி வந்து அவசரமா ஓடி வந்து பால் குடிச்சிருச்சு. அதனால வந்து கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மடியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க போறேன். பால் கறக்கிறது வந்து எந்த எண்ணெய் வந்து பெஸ்ட்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விளக்கெண்ணெய் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட். என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்ல, அதனால தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறேன். தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். பனி நாட்கள்ல பாத்தீங்கன்னா காம்புல நிறைய புண்ணு வரும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த புண்ணும் சரியாகும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு பால் கறக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால நான் எல்லா காம்புலையும் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்ப கறக்க போறேன். நான் சவுண்ட் எதுவுமே கொடுக்கல, ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே வச்சிடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பால் கறக்கிறது வந்து கத்துக் கொடுங்கன்னு சொல்லி. பால் கறக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல கறக்கும் போது வந்து ரொம்ப கை வலிக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். இந்த மாதிரி காம்பை பிடிச்சி அப்படியே வந்து நம்ம பால் இழுத்தோம்னா பால் வந்துடும். நிறைய டைப்ல வந்து பால் கறக்கலாம். நான் இந்த மாதிரி தான் மேக்சிமம் கறப்பேன். ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இப்படி கறப்பேன். பால் கறக்கிறத வந்து எல்லா மாட்டுலயுமே கத்துக்கலாமான்னா கண்டிப்பா கத்துக்க முடியாதுங்க. ஒரு சில மாடுகளை வந்து நம்ம போய் மடியை கை வைக்கும் போது எட்டு வரைக்கும் ரொம்ப சாதுவா இருக்கும் பாத்தீங்களா. நிறைய மாடுகள் வந்து ரொம்ப சாதுவா இருக்கும். அந்த மாதிரி மாட்டுல போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பழகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற மாடுக்கெல்லாம் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே கை வலிக்கும். அடுத்து அப்படியே பழக அது வந்து பழகி போயிடும். அடுத்து மாடுக்கு பால் கறக்கும் போது ரொம்ப வேகமா கறந்துடணும். கொஞ்சம் டைம்லயே வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம். நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க 3 to 4 நிமிஷத்துக்குள்ளேயே கூட கறந்துருவாங்க. ஒரு 5 இருந்து 6 லிட்டர் பாலை ஓரளவுக்கு வந்து கறக்குறவங்க ஒரு 5 நிமிஷம் to 6 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பால் கறந்தோம்னா அந்த மாடு வந்து நிக்காது, உதைக்க ஸ்டார்ட் பண்ணும். அதே டைம்ல பாலையும் வந்து அடக்கி வந்து அப்படியே வச்சுக்கிட்டு பாலை ரொம்ப கம்மியா கறக்கும். அதனால வந்து ரொம்ப வேகமா தான் பால் கறக்கணும். இப்போ ஒரு வழியா இந்த மாட்டுல பால் கறந்து முடிச்சிட்டேங்க. அடுத்து கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டுட்டு இன்னொரு மாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாட்டுலயும் நான் பால் கறக்க போறேன். ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா 2 மாட்டோட பாலையும் கறந்து சொசைட்டில ஊத்த போறேன். இன்னும் வந்து ஒரு மாடு இருக்கு, சரி 2 மாடு மட்டும் கறக்கலாம்னு சொல்லி இந்த மாடை மட்டும் கறக்கலாம். இதுக்கு ஒரு கேனு, அடுத்து இன்னொரு அந்த மாட்டுக்கு ஒரு கேனு. இந்த மாட்டுக்கான கண்ணுக்குட்டியை வந்து இப்ப கழட்டி விட போறேன். இப்ப கண்ணுக்குட்டியை கழட்டி விட்ட உடனே எவ்வளவு வேகமா வந்து பால் சப்புதுன்னு பாருங்களேன். நிறைய பேர் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து மணி எல்லாம் கட்டி வைப்பாங்க. அது எதுக்காகன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணி எதுக்காக கட்டுறாங்கன்னா, இப்போ கொட்டா எல்லாம் வந்து பின்னாடி தான் இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி இந்த வயல் ஓரங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து கண்ணுக்குட்டிக்கோ இல்லை மாட்டுக்கோ ஏதாவது வந்து பூச்சி தொல்லை ஏதாவது
வேற எதுக்கிட்ட இருந்தாவது ஆபத்து வர டைம்ல கண்ணுக்குட்டியோட மணி அதாவது குதிக்கும் ஏதாவது பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கணும், வீட்டுக்கு கேட்கணுன்றதுனால கட்டக்கூடியதுதான் இந்த மணிகள் நாங்க கட்டுறதுலாம். ஆனா நிறைய பேர் வந்து எதுக்காக கட்டிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தீங்கன்னா இழுத்து கட்டவே முடியாதுங்க, ரொம்ப வந்து அடம் பண்ணும். ஒரு வழியை இழுத்து கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த மாட்டில் வந்து ரொம்ப நேரம் பால் கறந்தது காட்டினதுனால இந்த மாட்டில் வந்து ரொம்ப குயிக்காக தான் நான் வந்து காட்ட போகிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சொசைட்டிக்கும் வந்து பால் ஊற்றுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து நான் மடியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாட்டோட மடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, சீக்கிரமாக கறந்துட முடியும். இது வந்து ஒரு ஜெர்சி கிராஸ் மாதிரி தான், கிராஸ் மாடு தான். இது ரெண்டுமே வந்து கிராஸ் மாடுங்க தான். 3.5 to 4 லிட்டர் பால் கறக்கக்கூடியது. ரெண்டுமே வந்து இப்போ கறக்க போகிறேன். இதுக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கடகடன்னு பால் கறந்துக்கலாம். இந்த மாடலையும் பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிச்சாச்சுங்க. வேகமாகவே இந்த மாட்டில் கறந்துட்டேன். ஏன்னா சொசைட்டிக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 4 to 4:45 அதுக்குள்ளேயே வந்து பால் ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா பால் வண்டி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கறந்த பாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவசரமாக பாலை கறந்து எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு போக போகிறேங்க. இப்போ கண்ணுக்குட்டியும் கழட்டி விட்டாச்சு. கண்ணுக்குட்டிக்கும் கொஞ்சம் பால் விடணும் இல்லையா, கண்ணுக்குட்டிக்கும் கொஞ்சம் பால் விட்டாச்சு. இப்போ 2 மாட்டோட பாலும் சுற்றிங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் கறக்குது இந்த மாடெல்லாம். இதுக்கப்புறம் வந்து சொசைட்டிக்கு போக வேண்டியதுதான். நிறைய பேர் கேட்டு இந்த வீடியோ பால் கறக்க வீடியோ போடுங்கக்கா கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக போட்டாச்சு. என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயும் வந்து மாடு பால் கறவைன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயுமே வந்து நிறைய பால் கறக்க வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.